இந்த புரட்டாசி மாதங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். கும்பராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிட்னி தொடர்பான பிரச்சனைகள், தந்தையின் உடல்நிலையில் பாதிப்பு, பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புகளும் உண்டு. வெளியில் வர முடியாமல் தவிர்க்கும் சூழ்நிலையும் உண்டாகும். கடனில் சிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுக்கும் பயங்கரமான பிரச்சனைகள் வரப்போகிறது. எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடிவயிறு, சிறுகுடல், பெருங்குடல் தொடர்பான பாதிப்புகள் வரும் சூழல் உள்ளது. பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் ஆகாத சூழல் ஏற்படும். நம்முடைய வாய் அமைதியாக இருக்காது. ராசி லக்கணத்தில் ராகு இருப்பதால் வேண்டுமென்றே பிரச்சனைகள் செய்வீர்கள். குடும்பத்தில் சஞ்சலம் என்பது உங்களுடைய வார்த்தைகளினால் ஏற்படும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன் அமர்ந்திருப்பதால் அப்ரெண்டிஸ் போன்ற பாதிப்புகள் வரும். பஞ்சமஸ்தானத்தில் குரு அமர்ந்து பாக்கியத்தை பார்ப்பதால் உங்களுக்கு நெகட்டிவாக எந்த விஷயமும் நடக்காது. ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து வெளிவருவீர்கள். குரு கடாட்சம் இருக்கும் வரை உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் நடக்காது. மற்றபடி அனைத்து விஷயங்களுக்கும் உங்களுக்கு எதிராக நடக்கும். அஷ்டமத்தில் சென்று சூரியன், புதன் அமரும் போது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அடிவேறு, கழிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சூடு போன்றவை ஏற்படும். சிம்மத்தில் சுக்கிரன், கேது சேர்ந்திருப்பதால் கணவனாக இருந்தால் மனைவியின் ஆரோக்கியத்திலும், மனைவியாக இருந்தால் கணவனின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். கூடா நட்பால் பாதிப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வாழ்க்கையை புரட்டி போடும் என்பதால் நண்பர்கள் விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. குரு நல்ல வேளையில் இருப்பதால் அச்சமடைய தேவையில்லை. குருவாயூர் கிருஷ்ணனை மனதார வழிபடுவது நல்லது. சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் 70% நன்மைகள் கிடைக்கப் போகிறது. மேலும் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் நவக்கிரகங்களின் ராஜாவாக அறியப்படுகிறார். ஜோதிடத்தில் சூரியன் தொழில், ஆன்மா, ஆற்றல், மரியாதை மற்றும் தலைமைத்துவ திறன்களை குறிக்கிறது. ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெயர்ச்சி ஆகிறார். அதேபோல் சூரியன் கன்னி ராசிக்குள் நுழைவதால் கும்பராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை அனுபவிக்கலாம். இந்த கிரக பெயர்ச்சியால் அவர்கள் பல்வேறு வழிகளில் லாபங்களை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் அவர்களின் ஆறுதல் மற்றும் வசதிகள் அதிகரிக்கும். வாகனம் அல்லது சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. வேலையில் இருப்பவர்கள் பெரிய பதவி உயர்வுகளை பெறலாம் மற்றும் பணியிடங்களில் சாதகமான சூழல் நிலவும். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி கிடைக்கும். மேலும் பல ஒப்பந்தங்கள் மூலம் பண லாபத்தை பெறலாம். அவர்களின் முதலீடுகள் எதிர்பாராத லாபத்தை தரும். மேலும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். அடுத்ததாக சுக்கிரன் உருவாக்கும் 84 ஆண்டுகளுக்கு பிறகு அரிய ராஜயோகம், அதாவது 84 ஆண்டுகளுக்கு பிறகு சுக்கிரனால் உருவாகும் துவாதசா ராஜயோகம் மிதுனம், துலாம், கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட வரவேற்பு. அது எப்படி என்றால், ஜோதிட கணிப்புகளின்படி 2025ஆம் ஆண்டு வருகின்ற மாதங்களில், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் சுக்கிரன் மற்றும் யுரேனஸ் கிரகங்களின் அமைப்பால் 84 ஆண்டுகளுக்கு பிறகு துவாதசா ராஜயோகம் உருவாகிறது. இந்த அரிய ராஜயோகம் 3 முக்கிய ராசிகளுக்கு சுமமாக அமைந்து வாழ்வில் பெரிய மாற்றங்களை கொடுக்க உள்ளார். மேலும் இந்த ராஜயோகத்தால் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும். திருமணத்துடன் தொடர்பான சிக்கல்கள் தீரும். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். கலை, படைப்புத்துறையில் புகழ் கிடைக்கும். சுப நிகழ்வுகள் நிகழும். வியாபாரம், முதலீடுகள் வளர்ச்சி பெறும். பணம், பதவி உயர்வு, குடும்ப மகிழ்ச்சி அனைத்தும் நிறைவேறும். அதேபோல் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகின்றன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். குறிப்பாக ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது 12 ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவது உறுதி. சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் உண்டாக்க உள்ளது. அதேபோல் இந்த மாற்றத்தினால் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உத்தியோகம், தொழிலில் அற்புதமாக இருக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், கல்வி எல்லாவற்றிலும் அமோக பலன்கள் கிடைக்கப் போகிறது. உத்தியோகம், தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி ஏற்றம் காணப்படும். குழந்தைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். இழுபடியாக இருந்த விசேஷங்கள் நிறைவேறும். மனதில் நினைத்த காரியங்கள் படிப்படியாக நிறைவேறும். சுபகாரிய தடைகள் விலகும். திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது. குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. இந்த மாதம் முழுவதும் உள்ளூர், வெளிமாநில, வெளிநாடு பயணங்களால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணவரவும் அதிர்ஷ்டம் இருக்கும்.
தொழிலில் இருந்த சிக்கல்கள் விலகி தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். உங்கள் மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். உங்களின் பேச்சுக்கு மதிப்பு கூடும். சமூகத்தில் உங்களின் செல்வாக்கு, அந்தஸ்து அதிகரிக்கும். தொழிலில் நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் கைகூடி வரும். குறிப்பாக வாழ்க்கை துணை, கால், பாதம், மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். வழுக்கி விழுவதற்கான அபாயம் உள்ளது. எனவே நடக்கும் போது மிகவும் கவனத்துடன் இருப்பதை உறுதி செய்யுங்கள். சிறு பிரச்சனையாக இருந்தாலும் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது அவசியம். வளர்ப்பு பிராணிகள், விஷப்பூச்சிகள் ஆகியவற்றிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நவக்கிரகங்கள் வழிபாடு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறது. சூரிய பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபடுவதன் மூலம் தடைகள் விலகி அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கூட போகிறது. ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் அனைத்து கிரகங்களும் தொடர்ந்து தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரங்களை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. கிரகங்களின் இந்த இயக்கங்கள் ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமானவையாக கருதப்படுகிறது. நவம்பர் மாதத்தில் குரு மற்றும் சனி தங்கள் இயக்கம் மற்றும் நிலையை மாற்றி அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தும். ஜோதிடத்தில் குரு மற்றும் சனி இரண்டும் மெதுவாக நகரும் கிரகங்களாகும். அவை ஒழுக்கம் மற்றும் நீண்ட கால வளர்ச்சியை வடிவமைக்கின்றன. சனி மற்றும் குருவின் இயக்கம் மக்களின் வாழ்க்கையில் வெவ்வேறு வழிகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒருபுறம் குரு பகவான் வாய்ப்புகள், ஞானம் மற்றும் செழிப்பை குறிக்கிறது. அதே சமயம் சனி பகவான் கர்மா, ஒழுக்கம் மற்றும் சகிப்புத்தன்மையை குறிக்கிறது. சனி மற்றும் குருவின் இயக்கம் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கப் போகிறது. நவம்பர் 11க்கு பிறகு 2025ஆம் ஆண்டு தான் கூறுகிறேன். குரு கடக ராசியில் 6:30 மணிக்கு வக்ரமாகிறார். அதே சமயம் நவம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு சனிக்கிழமை 7:26 மணிக்கு மேல் மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இரண்டு சக்தி வாய்ந்த கிரகங்களின் இயக்கங்கள் சில ராசிக்காரர்களின் தலைவிதியை மாற்றப் போகிறது. அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அதில் முதல் ராசியாக கும்பராசிக்காரர்கள் தான். மேலும் குரு சனி பெயர்ச்சி கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரும் வெற்றியை கொண்டு வரும். பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் சந்திக்கும் வாய்ப்புகளும் உள்ளன. அதேபோல் அவர்களின் கடந்த கால முதலீடுகள் இப்போது லாபத்தை தரும். இதனால் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் திறக்கும். வணிகர்கள் தங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் மற்றும் பல்வேறு திட்டங்களிலிருந்து பெரும் லாபத்தை பெறலாம். இந்த காலகட்டங்களில் அவர்கள் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் அடையலாம். வேலை இல்லாதவர்கள் இந்த காலகட்டங்களில் பொருத்தமான வேலையை பெறலாம் மற்றும் பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறலாம். மேலும் வணிகர்கள் புதிய வியாபாரத்தின் மூலம் பணம் சம்பாதிக்கலாம். தொழில்துறையில் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள். அவர்களின் கடின உழைப்பிற்கான முழு பலனையும் பெறலாம். அவர்களின் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். அதேபோல் கும்பராசிக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகமாக இருந்தாலும் இடையில் ஒரு சில மாதங்களில், அதாவது இந்த வருடத்தின் கடைசி 4 மாதங்களில் இடைப்பட்ட காலங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு இனம் புரியாத மனக்குழப்பம் மற்றும் கவலைகள் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உங்களுக்கு வீண் பழி அல்லது பிரச்சனைகள் ஏற்படும் சாத்தியம் இருக்கிறது என்பதால் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பயணம் செல்லும் பொழுதும் வாகனங்கள் ஓட்டும் பொழுதும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.